உங்களுக்கு என்னென்ன வயசாகுது? 75 வயசாகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே என் மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் 2 பேருக்கும் சோறு. ஓ. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னண்ணா இவ்ளோ மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1000-500க்கு விக்கிறத இங்க 50-100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர், நன்றி சகோதரர், ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில்ல நீங்க பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னும் மேல வர்றாங்கன்னா வண்டி மேல அண்ணே அண்ணே சைட்ல எல்லாம் இடங்களா இருக்கு. பெண்கள் இருக்கிறாங்க. பார்த்து யாருக்கு குதிரை கொடுக்க கூடாது. சரிங்க, எடுத்து போறேன். நான் முன்னாடி பேசுறேன். தாய்மார்களே, அன்றைக்குரிய சகோதரி சகோதரிகளே, எல்லோருக்கும் கூட எங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய உற்சாகத்தோடு எழுச்சியோடு நம்முடைய பலவஞ்சி பாளையத்தில் மூவாட்டைய நகர் இந்த பகுதி மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சுட்டெரிக்கின்ற வெயில்ல 3 மணி நேரம் யாரும் ஆரம்பிப்பாங்க. அரசியல் எழுச்சி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். தாய்மார்களும் சகோதரர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு சுட்டெரிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் என்பதிலே நாம் எல்லோரும் தெல்ல தெளிவாக இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். நாட்டை யார் ஆள வேண்டும், அதான் நாடாளுமன்றம். நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை யார் ஆள வேண்டும். நாட்டை யார் ஆள வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டு காலம் அவருக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதை எதிர்த்து இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி நிற்கிறாங்க. 8 மாசமா தலைவர் சொல்லாயிட்டு இருக்கு. ஐயா, 10 ஆட்டை வாங்கி காட்ட விட்டுனா கூட அந்த 10 ஆடு தன்னுடைய சொந்த தலைவரை 3 நாள்ல கண்டுபிடிச்சு எல்லா ஆடும் முன்னாடி இருக்கும். ஒரு ஆட்டு மந்தை கூட 3 நாட்கள்ல தன்னுடைய தலைவர் யாருக்கு கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனா அந்த இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா 8 மாதமாக தங்களுடைய தலைவர் யார் என்று தெரியவில்லை. காரணம் என்னங்க? இது சுயநலவாத கூட்டணி. இந்த கூட்டணி இருப்பதே சுயநலவாதிகளுக்காக இந்த கூட்டணி இருக்கு. தங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி இருக்கிறது. அந்த சகோதர சகோதரி, அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு நாட்டை ஆளுவதற்கான தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மோடி மட்டும் இருக்கின்றார். அவருக்கு நாம் முழு ஆதரவு கொடுத்து வலிமையை கொடுத்து இந்த முறை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமரை அமர வைப்பது நம்முடைய தலையாய கடமை.
அதே நேரத்துல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி திருப்பூருடைய அந்த 10 வார்டையும் சேர்த்து உங்களுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் அண்ணாமலையினுடைய குரல் உங்கள் குரலாக இருக்கும். ஏழை தாயினுடைய குரலாக இருக்கட்டும், விவசாயியுடைய குரலாக இருக்கட்டும், நெசவாள பெருமக்களுடைய குரலாக இருக்கட்டும், ஒரு சிறுவருடைய குரலாக இருக்கட்டும், இல்லத்தரசியுடைய குரலாக இருக்கட்டும், அதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் பாராளுமன்றத்தில் அனுப்பி வைக்க வேண்டும். திருப்பூர் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், பஞ்சு நூல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒரு வருட காலத்திலே முழுமையான தீர்வு ஏற்படுத்தி கொடுப்போம் என்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறார். 500 நாட்கள் 100 தேர்தல் வாக்குறுதி, 500 நாட்கள்ல 100 தேர்தல் வாக்குறுதி. விவசாயிகளாக இருக்கட்டும், நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு நாட்டு கொண்டிருக்கிறேன். ஐயா, திருப்பூரை பொறுத்தவரைக்கும் பாருங்க, 5 ஆண்டு கால கம்யூனிஸ்ட், அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட். நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் நல்லவங்க தானே, தப்பால சொல்லிட்டு ஐயா, அவெல்லாம் கடுமையான உழைப்பாளிகள் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, தவறா பேசுறவங்க தப்பு. ஆனா இன்னைக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுற இடத்துல கம்யூனிஸ்ட் எம்பி தேவையா என்பதை நீங்க யோசிக்கணும். வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறோம், வேகமா வளரணும்னு நினைக்கிறோம். கம்யூனிஸ்ட் எம்பி நாட்டையும் வளர விட மாட்டாங்க, திருப்பூரையும் வளர விட மாட்டாங்க, அப்படியே வச்சிருக்காங்க. அதனால்தான் அந்த சகோதரிகளை இப்ப இந்தி கூட்டணி நிலைமையை பாருங்க. கேரளா போயிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து ராகுல் காந்தி கேரளா நிற்பாங்க, அது இந்தி கூட்டணி. தமிழ்நாடு வந்தா ஒன்னா நிற்பாங்க. பெங்கால் போனீங்கன்னா எழுத்து நிற்பாங்க. இது என்ன நீங்க சொல்றது? பேருக்கு ஒரு கூட்டணி கேட்டால் நாங்கெல்லாம் ஒன்றாக இருக்குங்கிறாங்க. ஆனா கேரளால ராகுல் காந்தி அவருடைய சொந்த தொகுதி வயநாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து ராகுல் காந்தி நிற்கிறார், ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிறது. என்ன கூட்டணி கிடையாது? வெஸ்ட் பெங்காலுக்கு போங்க, அங்கேயும் இதே பிரச்சனை தான். இது சந்தர்ப்பவாத கூட்டணி. அதனால அன்பு சகோதரர்களே, கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களும் கூட நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம். திருப்பூர் நமக்கு வளர்ச்சி வேண்டும். திருப்பூருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம டாலர் சிட்டி இன்னும் மேலே மேலே செல்ல வேண்டும். அதற்கு கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது திருப்பூருக்கும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய எழுச்சியாக பொதுமக்கள் தன்னிலையாக இந்த முறை அரசியல் மாற்றத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய அன்பார்ந்த கூட்டணி கட்சிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடுமையாக உழைக்கக்கூடிய பாட்டாளி சொந்தம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, ஐஜேகே கட்சி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, டிடிவியினுடைய ஆதரவு பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி ஓபிஎஸ் அணி அவருடைய தொண்டர்கள் தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இந்த பகுதியை தன்னுடைய கோட்டையாக தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்து, மிக அற்புதமான கலப்பணி இந்து முன்னணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்து, அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள். தலைமை தலைவர் வெங்கடேஷ் அவர்கள், மனோகரன் அவர்கள், சதாசிவம் அவர்கள், சிவகுமார் அவர்கள், கந்தசாமி அவர்கள், ராஜேஷ் அவர்கள், தங்கராஜ் அவர்கள், சரவணன் அவர்கள், ஆர்வி முருகன் அவர்கள், சம்பத் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், ஐயப்பன் அவர்கள், நவநீத கிருஷ்ணன் அவர்கள், முருகானந்தம் மல்லானந்தம் அவர்கள், நம்முடைய அற்புதமான கிளை தலைவர்கள் வெல்டிங் ராஜா அவர்கள், கணேசன் அவர்கள், சிவராஜ் அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், விஜய் அவர்கள், விரதவாளன் அவர்கள், வாட்டியார் தோட்டத்தினுடைய செந்தில் அவர்கள், எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்து, அருமை சகோதர சகோதரிகளை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தலைகீழாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் இங்கே கொட்டி அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்களும் கோயம்புத்தூர்ல முகாமிட்டிருக்கிறாங்க. என்னை காலையில பாருங்க, நம்முடைய லயோலா கல்லூரியுடைய கருத்து கணிப்பு நம்ம எல்லாம் பார்க்கிறோம். லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு கரெக்டா இருக்கு. அந்த லயோலா கல்லூரிய கருத்து கணிப்பு நடத்தியவர்கள் கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி எங்களுடைய கருத்து கணிப்புல அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற போறாங்க, பெரிய ஆதரவு இருக்குன்னு அதை சொல்ல போறாங்க. உடனே காவல்துறை தடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த லயோலா கல்லூரியுடைய கருத்து கணிப்பு ஆட்கள் வெளியே வந்து ரோட்ல உட்கார்ந்து என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர்ல மக்களுடைய ஆரவாரமான ஒரு ஆதரவு அவர்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு இருக்கு. அதனால் நாங்கள் இந்த ரோட்ல உட்கார்ந்து சொல்லிட்டு போறோம், எங்களுடைய கருத்து கணிப்பை பேச விடாமல் காவல்துறை தடுத்திருப்பதால் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் தோற்றுவிட்டால் இந்த கருத்து கணிப்பு நிறுவனத்தையே நாங்கள் கலைச்சிடறோம். அந்த அளவுக்கு உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம். மக்களுடைய ஆதரவு அவர்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை பக்கம் இருக்கும் பொழுது இதை சொல்வதற்கு கூட கோயம்புத்தூர்ல காவல்துறை தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தைரியம் இருக்க வேண்டும் பாருங்கள். 20 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய நிறுவனத்தை ஒரு தேர்தலுக்காக கலைத்து விடுவேன் என்ற நிறுவனத்தை சார்ந்தவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு
பிரச்சாரம் பண்றதுக்கு தான் காவல்துறை கிளம்பி வந்துருவாங்க 10 பேர். காவல்துறை பாவம் நல்லவங்க தான், ஆனா ஏவல்துறையாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, என் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் 3 முறை ஷோகாஸ் நோட்டீஸ், வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வேட்புமனு ஏற்றிருக்கிறார். ஏங்க, ஒரு சாமானிய மனிதன் அரசியலுக்கு வந்தால் நான் கொடுக்க வேண்டிய விலை இதெல்லாம். ஒரு சாமானிய மனித அரசியல்ல மாற்றன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த விலையை கொடுக்கும். ஆனா திராவிட கட்சிகளுக்கு தெரியும், அண்ணாமலை ஒரு முறை உள்ளே வந்து விட்டால் 2026 அது நிச்சயமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அன்பு சகோதர சகோதரிகள் அந்த கதவை நீங்கள் திறக்கத்தான் போறீங்க. 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வரத்தான் போகின்றோம். அதை நீங்கள் நடத்தி காட்டுகிறீர்கள் முழு நம்பிக்கை எங்களுக்கு. இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி தெரிவித்து, தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து அடுத்த 3 நாட்கள் கொட்டினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையின் பக்கம் இருப்பீர்கள், நேர்மையின் பக்கம் இருப்பீர்கள், தாமரையின் பக்கம் இருப்பீர்கள். எனக்கு தெரியும். என்னோடு இருங்கள். அடுத்த 50 ஆண்டு காலம் உங்கள் குழந்தையோடு நான் இருக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்து நான் பயணம் செய்கிறேன் என்ற வாக்குறுதி கொடுத்து எல்லோருக்கும் வந்து தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.